அன்பு நேயர்களே, வணக்கம். இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத ஆற்றலோடு உங்களை இணைக்கும் ஒரு அற்புதமான பயணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். விண்வெளியில் முடிவில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த கோள்களும் மின்னி ததும்பும் நட்சத்திரங்களும் வெறும் ஒளிப்புள்ளிகள் மட்டுமல்ல, அவை ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமான ஆற்றல் மையங்களாகும். இந்த அண்டவெளியில் நிகழும் ஒவ்வொரு கிரக இடமாற்றமும் பூமியில் உள்ள நம் போன்ற உயிரினங்களின் மீது நுட்பமான மின்காந்த அலைகளை, அதாவது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்களை இடைவிடாமல் உமிழ்கின்றன. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்தில் கோள்கள் வந்து நிலை பெறும்போது அங்கிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு, அதாவது பிளானட்டரி ரேடியேஷன், நம்முடைய மனித மூளையின் நியூரான்களில் சில குறிப்பிட்ட தூண்டுதல்களை உருவாக்குகிறது. இதன் மூலமாகத்தான் ஒரு தனி மனிதனின் ஆளுமை மற்றும் முடிவெடுக்கும் திறனில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதை ஏதோ ஒரு நம்பிக்கையாக மட்டும் பார்க்காமல் ஒரு தர்க்க ரீதியான மற்றும் அறிவியல் பூர்வமான தொடர் நிகழ்வாக நாம் அணுக வேண்டும். அந்த வகையில் தற்போது நிலவும் பிரபஞ்ச ஆற்றல் அதிர்வுகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் ஆழ்மனதில் எத்தகைய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இப்போது நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஒரு உன்னதமான ஆளுமையின் பரிணாமம். இப்போது நாம் விவாதிக்கும் இந்த ஆளுமை திறனானது தார்மீக விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு தனித்துவமான மனோதத்துவ கட்டமைப்பாகும். உங்கள் மூளை செயல்பாடானது எப்போதும் உண்மையை பகுத்தறியும் தர்க்க ரீதியான சிந்தனையுடனேயே பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனதார புரிஞ்சுக்கோங்க. புறநிலை உண்மைகளுக்கு மாறாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாத ஒரு நேர்கோட்டு சிந்தனை உங்களிடம் இயல்பாகவே அமைந்திருக்கிறது. இது வெறும் குணம் சார்ந்தது மட்டுமல்ல, உங்களது நரம்பு மண்டலத்தில் மிக ஆழமாக பதிந்துள்ள ஒரு வகை ஒழுங்குமுறை எனலாம். சுயநலம் என்பது ஒரு குறுகிய அதிர்வு நிலை என்றால், பொதுநலம் என்பது விரிவடைந்த ஆற்றல் நிலையாகும். உங்களது ஆற்றல் அதிர்வுகள் எப்போதும் உங்களை சுற்றியுள்ள சமூகத்தின் நலனை நோக்கியே விரிந்து பரவுகின்றன. இத்தகைய பரந்த மனப்பான்மைதான் உங்களுக்கு ஒரு வலிமையான பாதுகாப்பு கவசமாக, ஒரு கேடயமாக செயல்படுகிறது. புத்திசாலித்தனம் என்பது வெறும் தகவல்களை சேமிப்பது மட்டுமல்ல, சரியான நேரத்தில் சரியான தரவுகளை பகுத்தறிந்து செயல்படுவதாகும். உங்கள் மூளையின் முன்மடல், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மிகவும் கூர்மையாக செயல்படுவதால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளையும் உள்நோக்கங்களையும் மிக எளிதாக உங்களால் கண்டறிய முடிகிறது. உங்களை அவ்வளவு எளிதில் யாரும் ஏமாற்றிவிட முடியாது என்பது உங்கள் பகுத்தறிவு திறனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். உங்கள் வாழ்வின் வெற்றிகளும் தோல்விகளும் உங்கள் சொந்த தீர்மானங்களை பொறுத்தே அமைகின்றன என்பது ஒரு முக்கியமான உளவியல் உண்மை. அதாவது உங்கள் மன உறுதி, அந்த வில் பவர் என்பது ஒரு காந்த புலம் போல செயல்பட்டு உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை நீங்களே ஈர்த்து கொள்ளும் வல்லமையை கொண்டிருக்கிறது. சமூகத்தோடு இணக்கமாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய உங்களது இந்த மனோதத்துவ மாற்றம் என்பது ஒரு ஆரோக்கியமான தகவல் தொடர்பு பாலத்தை உருவாக்குகிறது. இதன் காரணமாகவே உங்கள் நட்பு வட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சங்கிலியாக விரிவடைந்து காணப்படுகிறது. இத்தகைய உயரிய பண்புகளும் நேர்மறையான ஆற்றல் அதிர்வுகளும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் தற்போதைய மனநிலை மற்றும் உடல்நிலை சார்ந்த ஆரோக்கியத்தை விண்வெளியின் ஆற்றலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு சமநிலையான மற்றும் சிறப்பான பாதையை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியானது உங்கள் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு புதிய நம்பிக்கையையும் தெளிவையும் விதைக்க தொடங்கியிருக்கிறது என்பதை நாம் முழுமையாக உணர முடிகிறது. விண்வெளி மாற்றங்களும் உங்கள் வாழ்வின் திருப்பங்களும் பிரபஞ்சத்தின் முடிவில்லாத இயக்கத்தில் கிரகங்களின் பெயர்ச்சி என்பது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல, அது துல்லியமான இயற்பியல் மற்றும் கணித விதிகளுக்கு உட்பட்ட ஒரு மாபெரும் விண்வெளி நிகழ்வாகும். கோள்கள் தங்களின் நீள்வட்ட பாதையில் நகரும்போது அவை பூமிக்கு மிக அருகிலோ அல்லது தொலைவிலோ அமைகின்றன. இந்த தூர மாற்றங்கள் பூமியின் மீது அவை செலுத்தும் ஈர்ப்பு விசை மற்றும் மின்காந்த அழுத்தங்களில் பெரும் மாறுபாடுகளை உருவாக்குகின்றன. இந்த மாற்றங்கள் நேரடியாக உங்கள் நரம்பியல் மண்டலத்தில் ஊடுருவி
மூளையின் டோபமைன் மற்றும் செரோடோனின் போன்ற வேதிப்பொருட்களின் சுரப்பில் நுட்பமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இதன் விளைவாகவே ஒரு மனிதனின் முடிவெடுக்கும் திறன் மற்றும் மன உறுதி ஆகியவற்றில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்றன. அன்பு நேயர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அந்த எதிர்மறையான கதிர்வீச்சு அழுத்தங்கள் இப்போது ஒரு மிகச் சாதகமான கோணத்திற்கு மாறத் தொடங்கியுள்ளன. தற்போது நிகழும் இந்த விண்வெளி ஆற்றல் மாற்றம் இதுவரை உங்கள் வாழ்வில் நிலவி வந்த தேக்க நிலையை அப்படியே உடைத்து எறியும் ஆற்றல் கொண்டது. பல நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் வாழ்வியல் சவால்கள் மற்றும் மன போராட்டங்கள் என்பது தற்செயலானவை அல்ல. வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகிறது. சோதனைகளை தாண்டி சாதனை படிக்கும் வலிமை உங்களுக்கு வந்துவிட்டது. இறைவனை நம்புங்கள். காலத்தின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாகவே சுழலப் போகிறது. அவை நம்மை சுற்றியுள்ள ஆற்றல் களத்தின் ஒரு தற்காலிக சமநிலையின்மையே ஆகும். இக்கட்டான சூழ்நிலைகள் என்பவை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் நம்முடைய ஆழ்மனம் செயல்படுவதால் உருவாகின்றன. இப்போது அந்த அலைவரிசையில் ஒரு நேர்மறையான அதிர்வு மாற்றம் நிகழத் தொடங்கியுள்ளது. இதுநாள் வரை தீர்க்க முடியாத சிக்கல்கள் என்று நீங்கள் எவற்றையெல்லாம் கருதி கவலைப்பட்டீர்களோ அவை அனைத்தும் விண்வெளியின் இந்த புதிய கணித மாற்றத்தினால் மிக விரைவில் உருமாற்றம் அடைந்து காணல் நீராய் மறைந்து போகும். உங்கள் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் ஆசைகள் மற்றும் இலக்குகள் நிறைவேற தேவையான உந்து சக்தியை இந்த பிரபஞ்ச ஆற்றல் இப்போது உங்களுக்கு முழுமையாக வழங்கத் தொடங்கியுள்ளது. உயிரியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு மனிதனின் சமூக மற்றும் குடும்ப உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் அவனது மனநிலை சார்ந்த அதிர்வுகளையே பொறுத்திருக்கின்றன. மின்காந்த அலைகளின் சீரான ஓட்டம் காரணமாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் மற்றும் வாரிசு உருவாக்கம் போன்ற உயிரியல் நிகழ்வுகள் இனி தடையின்றி நிகழத் தொடங்கும். இது ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல. மாறாக உங்களது உடல் மற்றும் மனதின் ஆற்றல் நிலைகள் பிரபஞ்சத்தின் விதிகளோடு ஒத்திசைந்து செயல்படுவதன் வெளிப்பாடாகும். உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கு பின்னால் ஒரு ஆற்றல் ஈர்ப்பு விசை, லா ஆஃப் அட்ராக்ஷன் செயல்படுகிறது. உங்கள் ஆளுமையில் ஏற்படும் இந்த தெளிவும் மாற்றமும் மற்றவர்களை உங்களை நோக்கி தானாகவே ஈர்க்கும் காந்த சக்தியாக மாறும். பொருளாதார மேன்மை என்பது ஒருவரின் தெளிவான திட்டமிடல் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தது. கோள்களின் கதிர்வீச்சு உங்கள் மூளையின் தர்க்க ரீதியான பகுதிகளை தூண்டுவதால் நிதி மேலாண்மை மற்றும் வருவாய் பெருக்கம் குறித்த புதிய சிந்தனைகள் உங்களுக்குள் உதிக்கும். இதனால் பணப்புழக்கம் என்பது தடையற்ற ஒரு நீரோட்டத்தைப் போல உங்கள் வாழ்வில் அதிகரிக்கத் தொடங்கும். உடல் ஆரோக்கியம் என்பதும் செல்களின் அதிர்வு நிலையே ஆகும். சீரான ஆற்றல் ஓட்டம் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உங்களை ஒரு புதிய புத்துணர்ச்சியுடன் இயங்கச் செய்யும். ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இந்த விண்வெளி மாற்றங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தையும் ஒரு அறிவியல் பூர்வமான முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான பிரபஞ்சத்தின் சமிக்கையாகும். உயிரியல் கடிகாரமும் உயர் ஆற்றல் மண்டலமும் அண்டவெளியின் ஆற்றல் மாற்றங்கள் என்பது வெறும் புறவயமான நிகழ்வுகள் மட்டுமல்ல. அவை நம் உடலுக்குள் இருக்கும் நுட்பமான உயிரியல் கடிகாரத்துடன், அதாவது நம் பயாலஜிக்கல் கிளாக்குடன் பின்னி பிணைந்துள்ளன. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்தில் நிகழும் கோள்களின் கதிர்வீச்சு மாற்றங்கள் மனித மூளையின் அடிப்பகுதியில் உள்ள பிட்யூட்ரி மற்றும் பீனியல் சுரப்பிகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த சுரப்பிகளிலிருந்து வெளிப்படும் ஹார்மோன் மாற்றங்கள்தான் ஒரு மனிதனின் மனநிலை, உற்சாகம் மற்றும் செயல்பாட்டு திறனை தீர்மானிக்கின்றன. தற்போது நிலவும் பிரபஞ்ச அதிர்வுகள் உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு புதிய சமநிலையை உருவாக்கி தேக்கமடைந்திருந்த சிந்தனைகளை சீரமைக்க தொடங்கியுள்ளன. இது ஒரு தர்க்க ரீதியான தொடர் நிகழ்வு. உங்கள் உடலில் ஏற்படும் இந்த வேதியியல் மாற்றங்களே உங்களை ஒரு வெற்றிகரமான எதிர்காலத்தை நோக்கி உந்தித் தள்ளும் உந்து சக்தியாக மாறப்போகின்றன. வாழ்க்கையில் ஒரு சாதகமான காலகட்டம் வரும்போது அதை வெறும் அதிர்ஷ்டமாக பார்க்காமல் ஒரு உயர் ஆற்றல் மண்டலமாக, ஹை எனர்ஜி ஜோன் கருதி செயல்படுவது மிக அவசியமாகும். இத்தகைய காலங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் அதிகப்படியான துல்லியத்தன்மையுடன் இருக்கும். ஏனெனில் கோள்களின் மின்காந்த அலைகள் உங்கள் மூளையின் பகுத்தறியும் திறனை மேம்படுத்தி தேவையற்ற குழப்பங்களை நீக்குகின்றன.
இந்த தெளிவு பிறக்கும்போது எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல்கள் ஒரு கணித ரீதியான துல்லியத்துடன் அமையும். நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முயற்சியும் இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு ஒத்திசைந்து செயல்படுவதால் வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் பல மடங்கு அதிகரிக்கின்றன. இது ஒரு மேம்பட்ட ஆளுமை வளர்ச்சிக்கான அடிப்படை அறிவியலாகும். மன அழுத்தம் மற்றும் கவலைகள் என்பது உண்மையில் மூளையில் ஏற்படும் மின் வேதியியல் சமநிலையின்மையே ஆகும். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் எப்போதும் எதிர்மறையான எண்ண ஓட்டங்களுக்குள் சிக்கிக்கொள்வதற்கு காரணம் அவர்கள் தங்களை சுற்றியுள்ள ஆற்றல் மாற்றங்களை சரியாக கையாள தெரியாததே ஆகும். ஆனால் இந்த உலகம் நமக்கான வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்க காத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணரும்போது உங்கள் ஆழ்மனம் நேர்மறை அதிர்வு நிலைக்கு தாவுகிறது. ஒருமுறை இந்த உயர் அதிர்வு நிலையை நீங்கள் எட்டிவிட்டால் அதற்கு பிறகு எந்த ஒரு எதிர்மறை சூழலும் உங்கள் மன உறுதியை குலைக்க முடியாது. இது ஒரு தற்காப்பு வளையம் போல உங்களை சுற்றி செயல்பட்டு தேவையற்ற தடைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். கடந்த கால அனுபவங்கள், குறிப்பாக முந்தைய ஆண்டுகளில் நீங்கள் உணர்ந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒரு கற்றல் செயல்முறையாகவே அமைந்தன. அவை உங்கள் மூளையின் நியூரான்களை புதிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மறுசீரமைப்பு செய்துள்ளன. இப்போது அந்த பயிற்சியின் பலனாக உங்களால் மிக கடினமான சூழலையும் ஒரு தர்க்க ரீதியான பார்வையுடன் அணுக முடிகிறது. இத்தகைய அறிவியல் பூர்வமான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு நிலையான முன்னேற்றத்தை உறுதி செய்கின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் ஒரு தெளிவான இலக்கை நோக்கிய பயணமாக இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியின் துணையோடு உங்கள் உடல்நலம் மற்றும் மனநலம் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டி உங்களை ஒரு முழுமையான வெற்றியாளராக மாற்றப்போவது உறுதி. 2026 ஆற்றல் சமநிலையும் வாழ்வியல் ஒழுக்கமும். பிரபஞ்சத்தின் இயக்கத்தில் 2026 என்பது ஒரு முக்கியமான ஆற்றல் சமநிலை, எனர்ஜி ஈக்விபிரிலியம் ஏற்படும் காலமாகும். இக்காலகட்டத்தில் சில நேர்மறையான உயிரியல் நிகழ்வுகள் மற்றும் சமூக அங்கீகாரங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். இருப்பினும் ஒரு அமைப்பின் ஆற்றல் அதிகரிக்கும் போது அங்கேயே ஒருவிதமான ஏற்றத்தாழ்வுகளும் உருவாகக்கூடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழலில் ஒரு மனிதனின் வெற்றி என்பது அவனது புறச்சூழலை பொறுத்தது அல்ல, மாறாக அவனது மன உறுதி மற்றும் சுய ஒழுக்கம் ஆகியவற்றை எவ்விதம் கையாள்கிறான் என்பதை பொறுத்தே அமைகிறது. ஒரு தெளிவான மனநிலை இருந்தால் மட்டுமே சாதகமான நேரங்களில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தவும், அதே சமயம் எதிர்பாராமல் வரும் சரிவுகளை ஒரு பபாடமாக எடுத்துக்கொள்ளவும் முடியும். நாம் யாருடன் நம்முடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் அதீத விழிப்புணர்வு அவசியம். இத்தகைய மன ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய பாரம்பரிய வேர்களுடனும் முன்னோர்களின் மரபணு ரீதியான ஆற்றலுடனும் நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வது ஒருவிதமான உளவியல் பாதுகாப்பு. வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள். உங்களின் நேரமும் ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஆன்மீக தெளிவோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். வணக்கம். வழங்குகிறது. இது ஒரு மதச்சார்பற்ற கோணத்தில் பார்த்தால் நம்முடைய வேர்களை நோக்கிய ஒரு பயணமாகும். இது மனதிற்கு பெரும் அமைதியையும் தெளிவையும் வழங்குகிறது. தொழில், கல்வி மற்றும் வணிகம் போன்ற தளங்களில் செயல்படும்போது கவனச்சிதறல்கள் இன்றி ஒருமுகப்பட்ட சிந்தனையுடன் இருப்பது நரம்பியல் ரீதியாக உங்கள் செயல்திறனை அதிகரிக்கும். சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் தகவமைப்பு திறன், அடாப்டபிலிட்டி குவாஷியன்ட் என்பது ஒரு உயர்ந்த அறிவுசார் பண்பாகும். இதை வளர்த்து கொள்வதன் மூலம் எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் ஒரு சாதகமான களமாக மாற்றியமைக்க முடியும். உடல் ரீதியான ஆரோக்கியம் என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனின் அடிப்படையாகும். குறிப்பாக மனித உடலின் மைய அச்சாக விளங்கும் முதுகுத்தண்டு வடம் மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியம். நரம்பு தூண்டல்கள் சீராக இருப்பதற்கு முறையான மருத்துவ ஆலோசனைகளும் சத்தான உணவுகளும் எரிபொருளாக செயல்படுகின்றன. அதேபோல் நம்மை உருவாக்கிய பெற்றோரின் உடல் நலத்தை பேணுவது என்பது ஒரு தற்காப்பு மட்டுமல்ல, அது நம்முடைய குடும்பச் சூழலில் ஒரு நேர்மறையான ஆற்றல் ஓட்டத்தை நிலைநிறுத்த உதவும்.
ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய இலக்குடன் மனத்தெளிவுடன் தொடங்குவது என்பது நம்முடைய ஆழ்மனதை புதிய சாதனைகளுக்கு தயார்படுத்தும் ஒரு பயிற்சியாகும். வயது என்பது வெறும் காலக்கணக்கீடு மட்டுமே. அது ஒருவரின் ஆளுமையையோ அல்லது வாழ்வின் முக்கிய தீர்மானங்களையோ கட்டுப்படுத்த முடியாது. திருமண தடைகள் போன்ற சமூக சவால்கள் நீங்கி சரியான புரிதலும் ஒத்த அலைவரிசையும் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அமைவது என்பதென்பது உங்களது பிரபஞ்ச ஆற்றல் சீரமைக்கப்படுவதன் அறிகுறியாகும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு முறையான வாழ்வியல் கட்டமைப்பை தருவதுடன் தடைப்பட்டிருந்த அனைத்து நல் நிகழ்வுகளையும் ஒரு சீரான வரிசையில் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தும். பொருளாதார பரிணாமமும் ஆன்ம விடுதலையும் இந்த நீண்ட நெடிய ஆய்வின் இறுதி முடிவாக நாம் காண்பது என்னவென்றால், பிரபஞ்சத்தின் பேராற்றல் என்பது ஒருபோதும் தனித்து இயங்குவதில்லை. அது மனிதனின் ஆழ்மனச் செயல்பாடுகளுடனும் உயிரியல் கூறுகளுடனும் பிணைந்தே இயங்குகிறது. நவீன குவாண்டம் இயற்பியலின்படி நம்மை சுற்றி நிலவும் ஆற்றல் அதிர்வுகளை நாம் எவ்விதம் கையாள்கிறோம் என்பதிலேயே நம் வாழ்வின் வெற்றி அடங்கியிருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த சொத்து சிக்கல்கள் அல்லது நிதிநிலை சார்ந்த நெருக்கடிகள் என்பவை உண்மையில் ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலையில் நம்முடைய முடிவெடுக்கும் திறனில் ஏற்பட்ட தேக்க நிலையின் வெளிப்பாடே ஆகும். தற்போது நிகழ்ந்துள்ள கிரகங்களின் கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்களது மூளையில் புதிய நரம்பியல் பாதைகளை நியூரல் பாத்வேஸ் உருவாக்கி பொருளாதார மேலாண்மையில் ஒரு இதுவரை பார்த்ததில் ஏதேனும் சந்தேகம் உண்டா? வீடியோவில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் நிதானமாக பார்த்து பலன் பெறுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்க எப்போதுமே நான் தயாராக உள்ளேன். தெளிவான தொலைநோக்கு பார்வையை வழங்குகின்றன. இதன் விளைவாக இதுநாள் வரை கடன்பட்டிருந்த நிலையை மாற்றி மற்றவர்களுக்கு உதவும் அளவிற்கு ஒரு வலிமையான நிதிநிலையை நீங்கள் எட்டும் ஒரு பொருளாதார பரிணாமம் நிகழத் தொடங்கியுள்ளது. வாழ்வியல் சூழலில் நாம் எதிர்கொள்ளும் எதிர்மறை ஆற்றல்களை அறிவியல் பூர்வமாக எதிர்மறை ஆற்றல் கதிர்வீச்சுகள் என்று வரையறுக்கலாம். இத்தகைய கதிர்வீச்சுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நம்முடைய வாழிடத்தின் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் நறுமணம் மிக்கதாகவும் வைத்திருப்பது அவசியம். உப்பு மற்றும் சில இயற்கை மூலிகைகளை பயன்படுத்துவது என்பது அந்த இடத்தின் அயனிச் சமநிலையை சீராக்கி எதிர்மறை அலைகளை அகற்றும் ஒரு தர்க்க ரீதியான முறையாகும். தீப ஒளி என்பது நம்முடைய பார்வை நரம்புகளை தூண்டி மூளையில் அமைதி தரும் வேதிப்பொருட்களை சுரக்கச் செய்கிறது. இது வெறும் சடங்கு அல்ல, மாறாக நம்முடைய உணர்வு மண்டலத்தை ஒருமுகப்படுத்தும் ஒரு பயிற்சியாகும். உடல் நலத்தை பொறுத்தவரை சூரிய ஒளியின் தாக்கம் என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும். அதிகாலையில் சூரிய பகவானின் கதிர்வீச்சுகள் நம் உடலில் படும்போது அது விட்டமின் டி உற்பத்தியை தூண்டுவது மட்டுமல்லாமல் நம்முடைய செர்காடியன் சுழற்சியை சீரமைத்து அன்றைய தினத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. அதேபோல் மௌனம் காப்பது மற்றும் தியானம் செய்வது என்பது மூளையின் இரைச்சலை குறைத்து ஆழ்மனதின் ஆற்றலை வெளிக்கொணரும் ஒரு செயல்முறையாகும். இறுதியாக உங்களது முன்னேற்றம் என்பது உங்கள் கைகளில் இருக்கும் அறிவையும் இந்த பிரபஞ்ச சக்தியையும் நீங்கள் எவ்விதம் ஒருங்கிணைக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. உங்கள் மீது நீங்கள் கொள்ளும் அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது ஒரு வலிமையான மின்காந்த கவசம் போல உங்களை பாதுகாக்கும். நன்றி உணர்வுடன் இருப்பதும் அமைதியான இசையை கேட்பதும் உங்கள் இதய துடிப்பை சீராக்கி மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக நீங்கள் இருப்பதால் சூரியனின் பிரகாசம் உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஒரு புதிய விடியலை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். தெளிந்த அறிவோடும் முறையான திட்டமிடலோடும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாக உலகிற்கு அடையாளம் காட்டும். நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுடனேயே இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாக இன்று நாம் பார்த்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி தேடி வரும். இது போன்ற ஆன்மீக தீர்வுகளுக்கு திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.